நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு பார்சல் தான். டெலிவரி பாய்க்கு அது ஒரு அட்ரஸ் தான். ஆனா அந்த பார்சலுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? பர்த்டே கிஃப்டா இருக்கலாம், எக்ஸாம்க்கு தேவையான புக்ஸா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒருத்தரோட மெடிசனா கூட இருக்கலாம், ஒரு அம்மா தான் மகனுக்கு அனுப்புற பரிசா கூட இருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்ல போற சீக்ரெட், எவ்ரி பார்சல் ஆஸ் an எமோஷன். வெல்கம் டு எவ்ரிவன். ஆன்லைன் ஷாப்பிங்னா நமக்கு ப்ராடக்ட் தான் ஞாபகம் வரும். ஆர்டர், பேமெண்ட், டெலிவரி, ஃபினிஷ். ஆனா இந்த ப்ராசஸ்ல ஒரு விஷயம் நம்ம மறந்துடுறோம். கஸ்டமர் ஆர்டர் பண்றது ப்ராடக்ட்காக இல்லைங்க, ஒரு ரீசன்காக. அந்த ரீசன் தான் அந்த பார்சலோட ரியல் வேல்யூ. கார்த்திக்னு ஒரு டெலிவரி பாய் டெய்லியும் 80ல இருந்து 100 பார்சல்ஸ் டெலிவரி பண்ணுவாரு. அவருக்கு முதல்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரிஞ்சது. பார்சல், அட்ரஸ், ஓடிபி, டன். ஆனா ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு பார்சல் கொடுக்க போனாரு. டோர் ஓபன் பண்ணது ஒரு சின்ன பையன் ரொம்ப எக்ஸைட்டடா கேக்குறான், அண்ணா என் பர்த்டே கிஃப்ட் வந்துடுச்சான்னு. கார்த்திக் பார்சல் கொடுத்தாரு. பார்சல் கொடுத்ததும் அந்த சின்ன பையன் பாக்ஸ ஹக் பண்ணிட்டான். அந்த ஸ்மைல் பார்த்ததும் கார்த்திக்கு ஒரே ரியலைசேஷன். அவர் மனசுல நினைக்கிறாரு, நான் பார்சல் டெலிவரி பண்ணல, ஒரு சந்தோஷத்தை டெலிவரி பண்ணிருக்கேன். இன்னொரு நாள் ஒரு வயசான அம்மா டோர் கிட்ட ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்சல் வாங்கிட்டு, ரொம்ப நன்றிப்பா, என் மகன் துபாயில இருந்து அனுப்புனாங்கன்னு சொன்னாங்க. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண முன்னாடியே அவங்க கண்ணுல சந்தோஷம் தெரிஞ்சது. அது எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் இல்ல, ஆனா அது ஒரு அம்மாக்கு மகன் அனுப்பின ஞாபகம். இந்த வேர்ல்ட்ல கஸ்டமர் ப்ராடக்ட் ஆர்டர் பண்றதுக்கு பின்னாடி ஒரு எமோஷன் இருக்கும். பேபி ப்ராடக்ட்ஸ்னா ஒரு அம்மாவோட கேர், ஸ்கூல் பேக்னா ஒரு அப்பாவோட ட்ரீம், கேக் ஆர்டர்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், மெடிசன்னா ஒரு ஃபேமிலியோட ஹோப். கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கல, அவங்க ஒரு ஃபீலிங்ஸை பர்ச்சேஸ் பண்றாங்க. இதை பிஸ்னஸ் ஓனர்ஸ் புரிஞ்சுக்கணும். நீங்க செல் பண்றது டீ-ஷர்ட் இல்லைங்க, கான்ஃபிடன்ஸ். நீங்க செல் பண்றது டாய் இல்லைங்க, ஒரு குழந்தையோட ஸ்மைல். நீங்க செல் பண்றது வாட்ச் இல்லைங்க, ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். இந்த மைண்ட் செட் வந்தா கஸ்டமரை நீங்க ஆர்டர் நம்பரா பார்க்க மாட்டீங்க, ஹியூமனா பார்ப்பீங்க. அதனால ஆன்லைன் பிஸ்னஸ்ல ப்ராடக்ட் அப்லோட் பண்றது மட்டும் போதாது, கஸ்டமர்ஸுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். கரெக்ட் இன்ஃபர்மேஷன், ப்ராப்பர் பேக்கிங், கிளியர் கம்யூனிகேஷன், ஆன் டைம் டெலிவரி, இதெல்லாம் சேர்ந்தாதான் கஸ்டமருக்கு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஈகிளாஸ் இ-காமர்ஸ் ஆப் மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் ஓனர்ஸ் ப்ரொஃபஷனலா கஸ்டமர்ஸை ரீச் பண்ண முடியும். ஒரு ஆர்டருக்கு பின்னாடி இருக்கிற எமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது பிஸ்னஸ் நேச்சுரலி க்ரோ ஆகும். இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு லைன் மட்டும் ரிமெம்பர் பண்ணுங்க. ஒவ்வொரு பார்சலும் கார்ட்போர்ட் பாக்ஸ் இல்லைங்க, அதுக்குள்ள யாரோ ஒருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன், அன்பு, சந்தோஷம், நம்பிக்கை இருக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்க பிஸ்னஸ்ல ஒரு ஆர்டர் வந்தா அந்த ஆர்டர் நம்பரை பார்க்காதீங்க, ஒரு ஹியூமனோட ஸ்டோரியா பாருங்க. அதுதான் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸோட சீக்ரெட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஈகிளாஸ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூனிக்கான கஸ்டமர் சைக்காலஜி ஸ்டோரியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.